அன்பான பண்பான மீனராசி என்பர்களே, மீன லக்னக்காரர்களே, பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்கள், இயற்கையினுடைய விஷயத்தில் சில மாறுபாடுகள் எண்ணங்கள் கொண்ட அன்பர்கள், அதே போல 3, 12, 21 தேதிகளில் 3ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு இந்த பலன் பொருந்தும். 12ஆம் தேதிங்கிறது அப்படி பட்டும் படாம பொருந்தும். இதுல இந்த ராசியில சிறு வயதுல நம்ம விஷயத்துக்கு நம்ம தான் ராஜா ராணி. இந்த நடுவயதுக்காரர்கள் நம்மளுடைய குடும்பத்துக்கு நம்ம தான் ராஜா ராணி. வயதான பின்னாடி, அதாவது ஒரு 50 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய, சிறு வயதுன்னு சொன்னா ஒரு 30 வயசு வரைக்கும் வச்சுக்கலாம், அடுத்தது ஒரு 55 வயசு வரைக்கும் வச்சுக்கலாம், அடுத்தது 75 வயசு வரைக்கும் வச்சுக்கலாம். இந்த 3வது பிரிவினர் எப்படின்னா, வேற வழியே இல்லை, எல்லாத்துக்கும் நம்ம சரி கட்டித்தான் போகணும். அந்த வகையில ராஜா ராணி. நம்ம பேச்ச கேட்கிறவங்களுக்கு நம்ம ராஜா, நம்ம ராணி. இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய நபர்களாக நீங்க இருக்கீங்க. ஆனால் பிறந்த விஷயங்கள் உங்களுக்கு உயர்வான ராசி, சுபராசி பிறந்திருக்கீங்க. ஆனா இது உபயராசி. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் கொஞ்சம் அப்படி இழுவையான தன்மை, இழுக்கக்கூடியது. ஆரம்பிச்சா டக்குன்னு முடிஞ்சிருச்சு இல்ல. அது எதுல வரும் அப்படின்னா, இயற்கையிலேயே நான் தான் சொல்றேன், இயற்கைக்கு மாறுபட்டு உங்களுக்கு செயல்கள் செய்யக்கூடிய விஷயங்களா தான் இந்த ராசியில இந்த காரணங்கள் இருக்கு. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, இன்னைக்கு நினைச்சதை 10 நாள் கழிச்சு நீங்க நடத்திடுறீங்க. ஆனால் குடும்ப பாசம், குடும்ப விஷயம் உங்களை பல விஷயங்களை செய்ய விடாம தடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் ஒரு சுமாரான விஷயங்களுக்கு மட்டுமே உங்களை உடன்பாடோட கொண்டு போகும். எப்படின்னா, ஆரம்பிக்கிறது அடுத்தவங்க, முடிக்கிறது நீங்க, அப்படி வச்சுங்க. அடுத்தது உத்தரட்டாதி, ஆரம்பிக்கிறது நீங்க, முடிக்கிறது நீங்க தான். ஆனா அதுல வரக்கூடிய கட்டங்கள் அத்தனையும் நீங்க தான் அனுபவிக்கிறீங்க. யோகம் அடுத்தவங்க அனுபவிக்கிறாங்க. ரேவதி கேட்கவே வேண்டாம். நீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய எண்ணம், செயல் எல்லாமே உயர்ந்ததுங்கிறதுக்காக உங்களை தனிப்பட்ட முறையில் விட்டுறாங்க. எல்லா கட்டங்களுக்கும் நீங்க தான் காரணம். எல்லா லாபத்துக்கும் அடுத்தவர்கள் காரணம். இப்படி உங்களை கொண்டு போனா, இந்த நெரேட்டிவ்ல செட் பண்ணா உங்களால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? இது 30 வயசுக்கு மேல இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய சிரமம். இப்ப பாத்தீங்கன்னா, 6ஆம் இடத்துல சூரியன், 7ல சுக்கிரன் நீச்சம், உங்க ராசி குரு அவரை பார்க்கறதுனால நீச்ச பங்க ராஜயோகம். அதனால இந்த மாசம் உங்களுடைய கணவர், நீங்க ஆணாக இருந்தால் உங்களுடைய மனைவி உங்களுடைய சொல் பேச்சுக்கு கேட்டு சில விஷயங்களுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இந்த மாசத்துல சைலண்ட் ஆகும். நீங்க சைலண்ட் ஆகும், திரும்ப தொடரும். ஆனால் நீங்க அப்பப்போ இந்த கிளீனர் போட்டு அப்பப்போ நீங்க வாஷ் பண்ணிக்கணும், உங்களுடைய கட்டத்தை வாஷ் பண்ணிக்கணும். அடுத்து 1 மாசம் கழிச்சு திரும்ப அது அழுக்காகும், அப்ப பேசிக்கலாம். இப்ப இந்த மாசம் நீங்க சுத்தமாக இருக்கக்கூடியதற்கு உங்களுக்கு அத்தனை பேர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அதிகப்படியான வெளியூர் பிரயாணங்கள் வேண்டாம்.
உடல் ரீதியாக உங்களுக்கு உடல் வலி, சில பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களுடைய கணவராக அதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் இல்ல மனைவியாக இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கொஞ்சம் அதிகப்படியான அறிவுரைகளை கூறுவார்கள், அறிவுரையை சொல்லுவாங்க. இப்படி நடந்துக்கலாம், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் உண்டு. அதே போல எப்போ இனிமேல் நான் தொழில் பண்ண மாட்டேன், வேலை தான் எனக்கு முக்கியம் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு தொழில் பண்ணக்கூடிய வியாபாரம் பண்ணக்கூடிய எண்ணங்கள் வரும். நம்ம இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி இல்ல நம்மளுடைய நேரத்துக்கு தகுந்த மாதிரி குடும்பத்தினுடைய செலவுகளுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு பார்ட் டைம் தொழில் ஆரம்பிக்கிறது நல்லது. ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு இப்ப வக்கரகதியில வரப்போறார். அடுத்து வரக்கூடியது உங்களுக்கு ஜென்மசனி. அந்த ஜென்மசனுடைய தாக்கம் உங்களை என்ன பண்ணும் அப்படின்னா சில அடிஷனல் வருமானத்தை கொடுக்கறதுக்கு உங்களை கட்டப்பட வைக்கும். அதுக்கு இப்பவே நீங்க பேஸ் வச்சுக்கிறது நல்லது. குடும்பத்தில் எக்ஸ்ட்ரா நபர்கள், அதாவது குடும்பம் விருத்தியாகக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கு. அப்ப ஆனா என்ன, ஒரு குழந்தை இருக்கிறவர்களுக்கு இன்னொரு குழந்தை பிறக்கக்கூடிய நேரம். அதே போல ஒரு கோர்ட்டு கேஸு அப்படின்னு இருக்கக்கூடிய கணவன் மனைவி உறவு, அதுல ஏதாவது ரொம்ப நாளா கேஸ் இழுத்துட்டு இருக்கு அப்படின்னா இந்த மாசத்துல அதுக்கு ஒரு தீர்வு வரும். நண்பர்களால நீங்க ஜாமீன் ஏதாவது போட்டு அதுல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அது தீரக்கூடிய மாதமாக இது இருக்கட்டும். அது தீரும். இல்லைன்னா நீங்க கொஞ்சம் பிரஸ் பண்ணணும், எனக்கு இதை முடிச்சு விட்டுரு. நீங்க வாங்கி போட்ட இடம், அதுல ஏதாவது கட்டுமானங்கள் கட்டுவதற்கு உண்டான நேரம் இது. கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் இந்த மாசத்துல இருக்கு. 12ல் இருக்கிற சனி வக்கரகதியா இருந்து அந்த வக்கர பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்துல நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி சில மாற்றங்கள் வரும். உங்களுக்கு சாதகமா இருந்தா அது நல்லது, உங்களுக்கு பாதகமா இருந்தா நீங்க கண்டுக்காதீங்க. எதையாவது நீங்க ஒரு முற்போக்கான விஷயங்களா பண்ணணுங்கிறதுக்கு மட்டும் நீங்க எல்லாத்தையும் அனுசரிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துங்க. விட்டு போன சண்டை, விட்டு போன பிரச்சனை, நீர்த்து போன பிரச்சனைகளை புதுசா எதுவும் எடுக்காதீங்க. அதே போல குடும்பத்துல இந்த நவக்கிரகன் ஒரு படம் வரும், அந்த மாதிரி அதுல 8 ஒரு எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செயலை செய்வாங்க. அது 8 பேர் 7 பேர் இருந்தாதான் அப்படி கிடையாது. நீங்க குடும்பத்துல ஒரு 3 பேர் இருக்கிறவங்க கூட அந்த மாதிரிதான் இருப்பீங்க. அம்மா ஒரு பிரச்சனையை கொண்டு வருவாங்க, அப்பா ஒரு பிரச்சனை கொண்டு வாங்க, உங்க பொண்டாட்டி ஒரு பிரச்சனையை கொடுப்பாங்க, உங்க பையன் ஒரு பிரச்சனை கொடுப்பாங்க. நீங்க எல்லாத்துக்கும் நடுவில் நின்று 4 பக்கமும் நீங்க சுத்தி சுத்தி பார்த்து அதை தீர்க்க வேண்டிய சூழ்நிலை. ஆனால் உங்களுக்கு கடவுள் துணை உண்டு, நீங்க வணங்கக்கூடிய கடவுளுடைய அருள் உண்டு. அதையும் மீறி உங்களுக்கு ஆலோசனை சொல்றதுக்கு யாராவது ஒருத்தர் குருவும் உண்டு. அந்த குருவனுடைய பேச்சை கேட்டு, நல்லது சொல்லக்கூடிய குரு, அவருடைய பேச்சை கேட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தங்கமாவே மாத்திக்கலாம். நல்லது. மீண்டும் சந்திப்போம். மீனராசி, உங்க ராசி அதிபதி யாரு? குரு. மீனராசி நேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லவங்களா இருப்பாங்க, மனசாட்சிப்படி நடத்துக்குவாங்க, நல்லவங்களா இருப்பாங்க, இறக்க குணம் கொண்டவங்களா இருப்பாங்க, ஆன்மீகவாதியாக இருப்பாங்க, இறை வழிபாடு, இறை பக்தி இதெல்லாமே உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். சாமி நம்பிக்கை இருக்கும் உங்களுக்கு, இறை வழிபாடு உங்கள்கிட்ட ரெகுலராக பண்ணுவாங்க. மீனராசி நேர்களாக பாருங்கள், சாமி நம்பிக்கை உடையவர்களாக இருப்பாங்க.
நல்லவங்களா இருப்பாங்க, ஏமாளியும் கூட இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ராசி மீனராசி. தனுசு ராசிக்கு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் மீனராசியும். உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை உங்கள்கிட்ட இருக்குங்க. நல்ல மனம் படைச்சவங்களா இருப்பீங்க, யாருக்கு எந்த கெடுதலும் பண்ண மாட்டீங்க. உங்க ராசி சின்னம் மீன், அதாவது இரட்டை மீன் சொல்லுவாங்க. இப்போ மீன் எப்படி உங்க கையில பிடிச்சா அப்படி நழுவிட்டு போயிடும். அதே மாதிரி தான் ஒரு பிரச்சனை வந்து அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி தப்பிக்கணும், எப்படி அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கலான்னு அந்த நேக்கு உங்களுக்கு தெரியும். எப்படி தப்பிக்கலாங்கிற அந்த பக்கம் உங்கள்கிட்ட இருக்கும். யார்கிட்ட எப்படி பழகணும், எப்படி நடந்துக்கணும், இது எல்லாமே மீனராசினர்கள் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அவங்களோட கேரக்டர் அப்படியே தான் இருக்கும். நல்லவங்களா இருப்பாங்க, ஆன்மீகவாதி, இறை வழிபாடு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து போகிறது, அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது, இதெல்லாமே உங்களோட கேரக்டராக இருக்கும். இப்போ உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், உங்கள் ராசி அதிபதி குரு வந்து 12ஆம் இடத்துல, அதாவது ராசி அதிபதி குரு வந்து 3ஆம் இடத்துல உங்களுக்கு செவ்வாயோட சஞ்சரிச்சிருக்காங்க. 12ஆம் இடத்துல சனி வந்து கும்பராசியில் இருக்கார். இப்போ ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கிறது நல்லதா கேட்டதான்னு கேட்டிங்கன்னா, 3ஆம் இடத்துல உபஜயஸ்தானத்தில் இருக்கார். அரைமறைவு ஸ்தானம் தான், அது முழுசாக மறைவு ஸ்தானம் கிடையாது. 3ஆம் இடம் அரைமறைவு ஸ்தானம், அந்த இடத்துல குரு இருக்கார். கூட செவ்வாய் இருக்கார், 2ஆம் அதிபதி இருக்கார். பணம் வருங்க, இந்த மாதம் பணம் வரும். சரிங்களா, பணம் வரும். பணத்தை என்ன நீங்கள் சேஃப்டி பண்ண முடியாது, செலவு தான் அதிகமாக போயிட்டு இருக்கு உங்களுக்கு. ராசியில் வேற ராகு இருக்கிறனால உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் செலவு அதிகமாக பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு சில பேர் உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. தொழிலை ஆரம்பிக்கலாம், பார்ட்னராக நம்ம சேர்ந்து பார்ட்னராக நம்ம தொழிலை பெருசுப்படுத்தலாம், அடுத்த கட்டத்துக்கு நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. நீங்களும் அவங்களை நம்பி பணத்தை போட்டு ஏமாந்துருக்கீங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. ஆசவரத்தை காமிச்சு மோசம் பண்ணக்கூடிய பிளானட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு தான். ராகு ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால ஏமாத்த பார்ப்பாரு, தவறான வழியில் கொண்டு போவார். பிரம்மாண்டமான கிரகம் ராகு. அப்போ உங்களை நெகட்டிவான விஷயங்கள் கொண்டு போக பாருங்க, கவனமா இருங்க. தேவையில்லாத விஷயங்களுக்கு முதலீடு போட்டு ஏமாறாதீங்க. நண்பர்கள் விஷயத்துல கவனமா இருங்க, கூட இருக்கவங்க தான் உங்களை ஏமாத்துவாங்க. உங்க ராசிக்கு வந்து பாருங்க 2ஆம் அதிபதி செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கார். அந்த செவ்வாய் வந்து நல்ல ஒரு நிலைமையில் இருக்காருங்க. முயற்சி ஸ்தானத்துல, உபஜய ஸ்தானத்துல குருவோடு இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு. பணத்துக்கு உண்டான முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா பணம் உங்களுக்கு கைக்கு வரும். நீங்கள் வேலைக்கு போயிட்டு இருக்கீங்களா, வேலை நல்ல சம்பளம் கிடைக்கும், தொழில் பெருசுப்படுத்துவீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி நடக்கும். ஆனால் அதுக்குண்டான செலவும் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா விரை சனினா என்ன, செலவு தான் கொடுப்பாரு அவர். ஏன்னா அவரோட குணமே அதுதான், கர்மக்காரகன் சனி. அவர் 12ஆம் இடத்துல இருக்கும்போது விரயத்தை கொடுக்க போறாரு. ஜென்ம சனி வரும்போது மன உளைச்சலை கொடுப்பாரு. 2ஆம் இடத்துக்கு வரும்போது பண பிரச்சனை, குடும்ப பிரச்சனை கொடுப்பாரு. அதாவது சஞ்சீத கர்மம், பிராப்த கர்மம், கிரியமான கர்மம், சனியோட இதெல்லாம் வேலை. இதெல்லாமே சனி மூலமாக தான் சில விஷயங்கள் நடக்கும். கர்மக்காரகன், கர்மாவை செயல்படுத்தக்கூடிய கிரகம் சனி. அப்போ இந்த 3 காலகட்டங்கள், 7.5 சனியில் 2.5 வருஷம் 2.5 வருஷம் விரைய சனி, ஜென்ம சனி, பாத சனி, இந்த காலகட்டங்களில் விரயம் ஏற்படும், மன உளைச்சல் ஏற்படும், பணப்பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பேச வேண்டிய பேச்சில் பிரச்சனை வரும். பேச்சில் ஒரு சில பேர் பேசி மாட்டிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாமே பாத சனியில் நடக்கும். ஆனால் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு விரைய சனி போயிட்டு இருக்கிறதுனால விரயங்கள் தான் உங்களுக்கு போயிட்டு இருக்குங்க. சொந்த தொழில் ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கவங்க கவனமாக இருங்க. பெரிய முதலீடு போட்டு ஏமாந்துடாதீங்க. ஏன்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு ஜென்ம சனி நடக்கிறதுனால கவனமாக இருக்கணும். இப்போ உங்களுக்கு புதன் நல்ல ஒரு இடத்துல இருக்கார். புதன் 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கார். இந்த காலகட்டங்களில் வீடு வாங்கலாமா, நிலம் வாங்கலாமான்னு ஒரு சில பேர் டவுட் வருது. விரையும் பண்ணிடுங்க, ஏதோ விரையும் பண்ணுங்க. ஒன்றா வண்டி வாங்கிடுங்க, இல்லை 2 வீலர் 4 வீலர் வாங்கிடுங்க, வீடு கட்டிடுங்க, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணிடுங்க, இல்லை ஒரு இடத்த, ஒரு பிளாட், ஒரு லேண்ட் வாங்கி போட்டுருங்க. இதெல்லாமே சுபவரியம், இதெல்லாமே சுபவரியத்துக்கு உண்டான அமைப்பு தான் இதெல்லாமே. சரிங்களா, இதெல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குங்க. சரிங்களா, பெருசாக உங்களுக்கு எந்த பாதிப்பும் உங்களுக்கு வராது. விரயங்கள் இருக்கும், சுபவிரயங்கள், சுப விஷயத்துக்காக செலவு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக. கேது வந்து 7ஆம் இடத்துல இருக்கார். கேது 7ஆம் இடத்துல இருந்து உங்கள் ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்க கேது உங்கள் ராசி பார்க்குறார், அதாவது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறார். திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன நல்ல வரன் அமையல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த காலகட்டங்களில் நல்ல வரன் அமையுங்க. இப்போ விரைசனிங்கிறனால கல்யாணத்தை பண்ணிடுங்க, அது உங்களுக்கு விரையும் தானே. இப்போ 7ஆம் இடத்துல கேது இருந்து குரு பார்க்கறதுனால திருமணத்துக்கு உண்டான முயற்சி உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். தடையாக போயிட்டு இருக்குங்க சார், திருமணம் அப்படி இழுத்துட்டே போயிட்டு இருக்கு, வரன் அமைய மாட்டேங்குது. மற்றவங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடந்தது, எங்களை பார்த்துட்டு போனவங்களுக்கு கல்யாணம் நடந்தது, எங்களுக்கு கல்யாணம் நடக்கல, இப்படியே போயிட்டு இருக்கு வாழ்க்கை, கல்யாணம் நடக்குமா நடக்காத சந்தேகமாக இருக்கு. இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் திருமண தரங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய மாதம். திருமணத்துக்கு உண்டான முயற்சி வெற்றிகரமாக உங்களுக்கு நல்லபடியாக முடியும், கவலையப்படாதீங்க. சரிங்களா, நல்ல வரன் உங்களுக்கு தேடி வரும். கூட்டுத்தொழில் பண்ணிட்டு இருக்கோம், கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல கேது இருக்காரு, குரு பார்வை இருந்தா கூட பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் சமாளிக்கிற மாதிரி தான் இருக்கும். கூட்டுத்தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க நண்பர்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு விரை சனி போயிட்டு இருந்துச்சுனாலே, 7.5 சனினாலே நம்மளை சுற்றி இருக்கவங்களாலேயே தான் பிரச்சனை வரும். நண்பர்களால் வரும், கூட பிறந்தவங்களால வரும், ஏன் வீட்டில் இருக்க ஆட்கள் மூலமாகவே பிரச்சனை வரும். அதனால கவனமாக இருக்கணும்.
உங்களுக்கு 16ஆம் தேதி சூரியன் உங்க ராசிக்கு 6ஆம் அதிபதி சூரியன் 6ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு வந்தா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு இதெல்லாமே உங்களுக்கு ஏற்பட்டுரும். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் ஆரம்ப பகுதியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லாமல் இருக்கவங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம், இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உங்களுக்கு அதிகம். எதிரி இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஆறில் ராகு சனி சூரியன் செவ்வாயெல்லாம் வந்துட்டா எதிரி இருக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு இருந்த அந்த எதிரி தொல்லை உங்களை விட்டு விலகும். எதிரி இருந்தால் கூட எதிரி இல்லாமல் போவாங்க. அதே மாதிரி 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணுறவங்க தாராளமாக போகலாம். பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க கவனமாக யோசிச்சு முடிவெடுங்க. அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்க. ஏன்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துரும். தூக்கம் இல்லாமல் இருக்கீங்க மீனராசிக்காரங்க, செலவு பண்ணிட்டு எப்படி தூக்கம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் இருக்கீங்க, அதான் உண்மை. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ராசியில் ராகு வந்து சில இன்ஃபெக்ஷன் எல்லாம் கொடுத்துருவார். தொற்று வியாதிகளை கொடுக்கக்கூடிய பிளானட்டே இந்த ராகுக்கு இதுதான். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். சரிங்களா? உங்களுக்கு அடுத்து வந்து செவ்வாயோட பயிற்சி 2ஆம் அதிபதி உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. எப்போ நடக்கும்? 26ஆம் தேதிக்கு அப்புறம். அது உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு தான். வருமானத்துக்கு பிரச்சனை இருக்காதுங்க. பணம் வரும். கடன் உடனே வாங்கியாச்சு எப்படி சமாளிச்சிருவீங்க. பணப்புழக்கம் இருக்கும். பேக்கெட்லேயும் பர்ஸ்லேயும் எப்படியும் உங்களுக்கு பணம் இருக்கும். கையில் பணம் இருந்தாலே மனுஷனுக்கு நிம்மதி தானே. பணம் இருக்கும். அந்த பணத்தை வந்து சேஃப்டி பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா சேஃப்டி பண்ண முடியாமல் செலவு பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படி தான் போயிட்டு இருக்கு உங்களுக்கு. விரயம் மேலே விரயமாக தானே போயிட்டு இருக்கு. அதனால இந்த விரயத்தை கொஞ்சம் கம்மி பண்ணணும்னா ஓரளவுக்கு தான் கம்மி பண்ண முடியும், முழுசாக கம்மி பண்ண முடியாது. அந்த விரயத்தை எப்படி கம்மி பண்ணணும்னா அளவுக்கு அதிகமாக முதலீடு போடாதீங்க, தேவையில்லாத விஷயங்கள் செலவு பண்ணாதீங்க. கூட்டு தொழில் இந்த ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் ஆரம்பிக்கவே ஆரம்பிச்சிடாதீங்க. நீங்கள் இதை பண்ணீங்கனாலே பணத்தை ஓரளவுக்கு முழுசாக செலவு பண்ண முடியும், ஓரளவுக்கு கொஞ்சம் சேஃப்டி பண்ண முடியும். சரிங்களா? இந்த மாதம் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய நல்ல ஒரு மாதம் சொல்லிடலாம். 7.5 சனி நடந்துட்டு இருந்தாலும் விரை சனி போயிட்டு இருந்தாலும் அந்த விரையும் கண்ட்ரோல் மாரி விரையமாக அப்படி போயிட்டு இருக்கு. உங்களை மாரி செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. அது வந்து அப்படிதான் போகும். விரை சனி முடிகிற வரைக்கும் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த மாதம் ஓரளவு கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். யாரையும் நம்பாமல் அமைதியாக இருந்தீங்கனாலே பெரிய விஷயம். சரிங்களா? வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேர்த்துக்கு சூரியன் நல்ல ஒரு நிலைமையில் இருக்காருங்க. 16ஆம் தேதிக்கு மேலே ஒரு சில பேர்த்துக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்க, இந்த மாதம் வேலை கிடைச்சிடும். ஒரு சில பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிடும். பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் இந்த மாதம். சரிங்களா? பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் ஓரளவுக்கு நல்ல ஒரு மாதம் சொல்லிடலாம். பெரிய அளவுக்கு முதலீடு வேண்டாம், அளவாக போடுங்க, அளவாக லாபத்தை பாருங்கள். பெரிய அளவுக்கு லாபம் எதிர்பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி கொண்டு போய் உங்களுக்கு விட்டுரும். சரிங்களா? ஏன்னா ராசியில் இருக்கிறாக உங்களை ஏமாற்ற தான் பார்ப்பார். உங்களை தவறான வழியில் கொண்டு போய் தள்ள வச்சிருவார். கவனமாக இருங்க. உங்கள் ஜாதகத்தில் என்ன தசா புத்தி? நீங்கள் 3 நட்சத்திரத்தில் இருப்பீங்க. மீனராசி நேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம், நீங்கள் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்தில் தான் பிறந்திருப்பீங்க. என்ன நட்சத்திர பாதத்தில் இருக்கீங்க? உங்கள் வயசு என்ன? உங்கள் ஏஜ் என்ன? நீங்கள் எதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்க? இந்த கர்மா என்ன கர்மாவில் பிறந்திருக்கீங்க? நல்ல கர்மாவை அனுபவிக்கவா கெட்ட கர்மாவை அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா? இந்த பிறவியில் உங்களுக்கு என்னென்னலாம் நடக்க போகுது, அடுத்து என்னென்னலாம் நடக்கும், இனி என்னெல்லாம் அனுபவிக்க போகிறீங்க, எப்போ நல்லா இருக்க போகிறீங்க, எப்போ ஜெயிக்க போகிறீங்க, எப்போ சாதிக்க போகிறீங்க, உங்கள் லைஃப் எப்போ மாறும், எல்லாமே உங்கள் ஜாதகத்தில் தான் விஷயமே இருக்குது. உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும். கோச்சார பலன்கிறது ஒரு பொது பலன். 15லேருந்து 20% தான் பேசணும். அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகப்படி என்ன வயசில் இருக்காங்க, என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்கு, என்ன பிஸ்னஸ் என்ன தொழில் பண்ண ஜெயிப்பாங்க, என்ன வேலைக்கு போகலாம், வேலை மாற்றலாமா வேண்டாமா, இல்லை தொழில் ஆரம்பிக்கலாமா வேண்டாமா, எப்போ புத்திர பாக்கியம் கிடைக்கும், எப்போ திருமணம் நடக்கும், வெளிநாடு போகலாமா வேண்டாமா, உங்களோட அனைத்து விதமான கேள்விகளுக்கும் உங்களுக்கு தெளிவாக பதில் கிடைக்கும். சரிங்களா? ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சுடுங்க, ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நம்ம அக்யூரேட்டாக எல்லாமே தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்கிற ஆப்ஷன் இருக்கும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம். மீன ராசிக்கான வீடியோ. இந்த மீன ராசி என்பவர்களுக்கு ஆகஸ்ட் மாத கிரகநிலை ஆராயும் போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகம் ராசிக்கு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கார். 9ஆம் அதிபதியோட தொடர்பு பெற்று தனாதிபதியோட தொடர்பு பெற்று உட்கார்ந்துருக்கார் அப்படின்றீங்க. அப்ப ராசிக்கு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல இந்த குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறது யோகம் தானானாக்க கண்டிப்பா இது யோகமே, அதுல எந்த வித மாற்றமும் இல்லை. குரு மங்கள யோகத்தோட உட்கார்ந்துருக்கார் அப்படின்றீங்க. அப்ப மீனராசி என்பவர்களுக்கு இந்த மாத காலகட்டத்துல அழியா சொத்து சேர்க்கைகள் வாங்கறதுக்கான யோகங்கள் உண்டு. அப்ப இந்த நேர காலங்களில் வீடு வாங்குவதற்கும் வீடு கட்டுவதற்குமான மாத காலகட்டமா இந்த நேரம் இருந்துட்டு இருக்குன்றீங்க. செவ்வாயும் குருவும் சேர்ந்தா செவ்வாய் மங்கள யோகம், அதாவது குருமங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்ப செவ்வாய்ன்றது நிலத்துக்கு அதிபதிங்க. அப்ப நிலம் வாங்கக்கூடிய யோகங்கள் இந்த நேரத்தில் உருவாகும் அப்படின்றீங்க. அதனால இந்த மாத காலகட்டங்கள் எனக்கு தெரிஞ்ச அளவு ஒரு யோகம் நிறைந்த காலகட்டங்கள். ஏன்னா எல்லா கிரகங்களுமே இதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 6 மாத காலகட்டங்களானது ரொம்ப மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளானது மீனராசி அன்பர்களுக்கு இருந்துட்டு இருக்கும். ஏன் என்ன காரணம்னாக்கா, ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி, ராசியிலே ராகு பகவான் உட்கார்ந்துருந்தாருங்க. ஆனா இந்த நேர காலகட்டத்திலையும் அதே ராசியில ராகு பகவானும் 12ல சனி பகவானும் தான் இருக்கிறாரு. இதுல ஒரு சின்ன மாற்றங்கள் நடந்திருக்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். அப்ப சனி பகவான் வக்ரம் பெற்றாருன்னா என்னங்க நடக்கும்? 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய விரைய சனியானது லாபஸ்தானத்தை நோக்கி போறார் அப்படின்றீங்க. அப்ப லாபஸ்தானத்துல நிற்கக்கூடிய லாபஸ்தானத்துல சனி நின்று என்ன மாதிரியான பலன்கள் தருவாரோ அத மாதிரியான பலன்களை இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். அப்ப லாபத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள், சுபகாரியங்கள், அழியா சொத்து சேர்க்கைகள், வீடுமனை வாசல் வாங்கக்கூடிய யோகங்கள், வீடுமனை வாசல் கட்டக்கூடிய அமைப்புகள், எல்லா விதத்திலையும் யோகங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களானது இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு அமைய இருக்கு அப்படின்றத மட்டும் ஆணித்தரமா சொல்ல விரும்புறேங்க. எனக்கு தெரிஞ்சாலும் கடந்த 6 மாத காலமா குடும்பத்துல கஷ்டம், நஷ்டம், வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு கேஸு, மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் உறவினை பகைமை பாராட்டுறது, இது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை இந்த மீனராசி அன்பர்கள் சந்திச்சிருப்பீங்க. என்னடா இப்பயே 7 சனி தலை தூக்கிடுச்சோ அப்படின்ற மாதிரி ஒரு கலக்கங்கள் இருந்திருக்கும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. தெரிய சொல்ல வரை இது இந்த மாதத்துக்கான பலன்களாக கூட எடுத்துக்கொள்ள வேண்டாம். வருகின்ற நவம்பர் மாதம் 15ஆம் தேதி காலகட்டம் வரலும் மீனராசி அன்பர்கள் எது செய்தாலும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சது சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும், அழியா சொத்து சேர்க்கைகளும், வீடுமனை வாசல் வாங்குவதற்கும் வீடுமனை வாசல் கட்டுவதற்கும், குடிபெயர்த்துக்கும், குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டங்கள், லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள். ஒரு மனிதனுக்கு பணம் தான் முக்கியங்க. இந்த உலகத்துல பணம் இல்லையே இந்த உலகத்துல எந்த ஒரு மனிதனும் தன்னை மதிக்கிறதுக்கு யோகங்கள் இல்லைன்றீங்க. அப்ப இந்த நேர காலங்களில் பண பிரச்சனைகள்ல இருந்து தவிர்த்து இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு பண பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். கொடுத்த பணங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுன்றீங்க. சொந்த பந்தத்தினால ஒரு மன நிம்மதி, மன சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். உங்களுக்குன்ற ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு கிடைக்கும். அந்த வேலை வாய்ப்பு மூலிமா அதிகமான பண வருவாய்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்றீங்க. அதனால சனி பகவான் இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு யோகம் நிறைந்த ஒரு காலகட்டத்தில் தான் உட்கார்ந்துருக்கார். எந்த விதத்தையும் குறைகள் சொல்றதுக்கான வாய்ப்புகள் இந்த ஜாதத்தில் எல்லாம் கிடையாதுங்க. இந்த ஆகஸ்ட் மாத காலகட்டங்களானது உங்க வாழ்க்கையில ஓரளவுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமா இருந்துட்டு இருக்குன்றீங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னாக்கா லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடமானதான் தன்னுடைய எண்ண அலைகளை பிரதிபலிக்கக்கூடிய இடங்க. அப்ப இந்த நேர காலகட்டத்தில் மீனராசி என்பவர்கள் யாரா இருந்தாலும் திருமணமாகாத நபர்களாக இருந்தீங்கன்னா திருமண வாய்ப்புகள் கூடி வரதுக்கான காலகட்டமா இருக்கு. அதே போல குழந்தை பேருக்காக காத்துட்டு இருக்கேன் சார், எனக்கு குழந்தை பேரே இல்லை அப்படின்னாக்கா குழந்தை பேர் தரிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. நிரந்தரமான வேலை வாய்ப்பு இல்லாம தடுமாறுற சார், எனக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்பு உருவாகும், நிரந்தரமான வேலை வாய்ப்பு பெறக்கூடிய காலகட்டம் உருவாகுங்க. அப்ப அதுக்கான முயற்சி எடுக்கிறது உங்களோட திறமை அப்படின்றீங்க. உட்கார்ந்துருந்தா எதுவும் கிடைக்காது. அதனால முயற்சி எடுத்து பாருங்கள். கண்டிப்பா 2024 நவம்பர் மாதம் 15ஆம் தேதிக்குள்ளார நீங்க நினைச்ச காரியத்தை சாதித்தே தீருவீங்கன்னு மட்டும் ஆணித்தரமா சொல்ல விரும்புறேங்க. அடுத்ததா உங்க ராசியிலே ராகு பகவான் உட்கார்ந்து இருக்கிறது விசேஷம் தான். நினைக்கா என்ன அலைகளை தூண்டி விடுவார், என்னால் முடியாத விஷயங்களும் முடியுன்ற மாதிரி நம்பிக்கையை தூண்டி விடுவார். அதனால ஒரு தடவைக்கு 2 தடவை சிந்தித்து செயல்படுங்க. உங்களோட உங்க உறவுகள்கிட்ட கேட்டுட்டு இது செய்தா சரிதானா அப்படின்றது கேட்டுட்டு செஞ்சீங்கன்னா தடைகள் இருக்காது. நீங்க பாட்டு ஏனோ தானோ செய்தீங்கன்னா அதை நினைச்சு வருத்தப்படக்கூடிய காலகட்டமும் உருவாகுன்றீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கார். 3ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதும் 3ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கு விசேஷமான அமைப்பு. 3, 6, 10, 11ஆம் இடங்கள்ல செவ்வாய் உட்கார்ந்துருந்தாக்கா வீரியங்கள் அதிகரிக்கின்றீங்க. உங்களை ஏற்று எத்தனை பேர் எதிரிகள் நின்று இருந்தாலும் கூட அந்த எதிரிகளை வென்று அவங்க முன்னாடி ஒரு தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும். எதையுமே அஞ்சாத ஒரு எண்ணங்கள் உருவாகுன்றீங்க. அப்ப இந்த நேர காலங்களில் எதிரிகள் உங்களுக்கு அடங்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்றது. அதே வேளையில பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானோட பார்வையானது 4ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு பார்க்கறதுனால சொந்த தொழில் உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் இருந்துட்டு இருக்குன்றீங்க. அடுத்தது 7ஆம் பார்வையா உங்க ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்க 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால தந்தை வழி சொத்து சுகத்தினால ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். தந்தை வழி சொத்து சுகங்கள் பிரிக்கப்படாமல் இருந்தாலும் அந்த நேரத்தில் பிரிக்கிறதுக்கான காலகட்டம் உருவாகும். தொழில் வளர்ச்சிகளும் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்றீங்க. அடுத்தது இந்த குருவின் பார்வையானது 5ஆம் பார்வையா பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு பார்க்க இருக்கு. திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளும் குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே வேளை பார்த்தீங்கன்னா ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால தந்தை வழிக்கும் தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு இணக்கமான சூழல்கள்,
இஷ்ட தெய்வத்தின் வழிபாடுகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். ராசிக்கு 11ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்க இருக்கனால லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள், மூத்த சகோதரத்தினால ஒரு நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, புகழ் உருவாகக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். இதுக்கு முன்னாடி திருமணம் ஏற்பட்டு திருமணம் ரத்தா இருந்ததுன்னாக்கா இரண்டாவது திருமணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் இருக்குது. ஏன்னா 11ஆம் இடம் தான் இளையதாரத்தை குறிக்கக்கூடிய இடங்க. இப்போ 11ஆம் இடத்தை இளையதாரத்தை குறிக்கிறதுனால இரண்டாவது திருமண யோகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால இந்த நேர காலகட்டங்கள் ஓரளவுக்கு வளர்ச்சி உயர்ந்த ஒரு காலகட்டமாக இருக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கனால தந்தை வழி சொத்து சுகங்கள் விற்கப்படாமல் இருக்கு சார், வெகு நாட்களாக விற்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், அதை விற்க முடியுமா, விற்று வேலை செய்ய முடியுமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு விற்பனை செய்யக்கூடிய காலகட்டமும் இந்த மாதத்தில் உருவாகுன்றீங்க. ஏன்னா 5இல் சனி, செவ்வாய், சூரியன், ராகு, கேது சம்பந்தப்பட்ட பூர்வ புண்ணிய சொத்து சுகங்களை விற்கக்கூடிய யோகங்கள் உருவாகுன்றீங்க. அதனால பூர்வ புண்ணிய சொத்து சுகங்கள் விற்கக்கூடிய யோகங்களும் இந்த நேரத்தில் உருவாகுது. அதே வேளையில பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா புதனும் சுக்கிரனும் சேர்ந்து உட்காந்துருக்கார். 6ஆம் இடத்துல அதிகப்படியான சுபகிரகங்கள் சேர்ந்து இருந்தா மலாவிய யோகங்கள் அப்படின்ட்டு விதிங்க. அப்போ எதிரிகள் வெல்றது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமியை தன் வீட்டில் குடிகொள்ளக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்ற விதி. அதனால இந்த நேர காலகட்டத்தில் மகாலட்சுமியின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருந்துட்டு இருக்கு. அடுத்த 7ஆம் இடத்துல கேது பகவான் உட்காந்துருக்கார். 7ஆம் இடத்துல கேது பகவான் உட்காந்துருக்கிறது வளர்ச்சிகள் இல்லை. காரணம் என்னன்னாக்கா 7ஆம் இடமானது கலசஸ்தானம், சமுதாயத்தை குறிக்கக்கூடிய இடங்க. கணவன் மனைவி இடையே பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகிற மாதிரி தெரியுது. அதனால கணவன் மனைவி உறவுகள் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்க்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருன்றுவிதிங்க. கணவன் மனைவி உறவுகளை கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலனாக்கா சாதாரண சின்ன பிரச்சனைகளோட பெரிய லெவலில் பாதிப்பு ஏற்பட்டு பிரிவுகளை சந்திக்கக்கூடிய காலகட்டம் உருவாகிடும். அதனால கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. இது வருகின்ற 2025 பிப்ரவரி மாதம் காலகட்டம் வரலாம் தான் கேது பகவான் அங்கே இருக்கார். அதுக்கு பிறகு மாறிடுவாருங்க. அதனால 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் இருக்கக்கூடிய காலகட்டம் வரலும் பார்க்கக்கூடிய ஒரு திருமணமே பார்க்குறீங்கன்னா அந்த பெண்ணை சரியான பெண்ணை தான் தேர்ந்தெடுக்குமான்றது சிந்தித்து செயல்படுங்க. கணவன் மனைவிடையே பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு விட்டு கொடுத்து போயிடணும். ஏற்று பேசுகிறீங்க, மனைவி பேசுனா கணவன் விட்டு கொடுத்து போங்க, கணவன் பேசுனா மனைவி விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா இந்த உலகமானது கணவன் மனைவி உறவுகள்ன்றது 2 கை போன்றது. 2 கையில் 1 குறைஞ்சிட்டாலும் யாருக்கும் பலன் கிடையாது. அதனால இந்த நேர காலங்களில் கணவன் மனைவி உறவுகளில் பிரச்சனைகள் இருந்தால் சமாதானப்படுத்தி விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லா இருக்கும். விட்டு கொடுத்து போக முடியலன்ற மாதிரி கொஞ்சம் விட்டுட்டீங்கன்னாக்கா சாதாரண குறிப்பிட்ட நாட்கள்லேயே பிரிவுகள் ஏற்பட்டு பிரிவுகள் சந்திக்கக்கூடிய காலகட்டம் உருவாயிடும். கவனமா இருங்க. சமுதாயத்தில் யாருக்கிட்டையும் விதண்டாவாத கருத்துக்களை நீங்க வச்சுக்க வேண்டாம். சமுதாயத்துக்கிட்ட ஒருத்தர் யாராவது ஏத்து பேசுறானாக்கா போடா அப்படின்னு விட்டுட்டு வந்துடணும். நம்ம ஏத்து செய்யாத குற்றத்துக்கு நமக்கு இந்த மாதிரி பலன்கள் கொடுக்குறாங்களே அப்படின்ற மாதிரி நீங்க ஏத்து பேசுறீங்கன்னாக்கா அதனால உங்களுக்கு ஓரளவுக்கு பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் எங்கே சுற்றி நடந்தாலும் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி காலகட்டம் வரலும் உங்கள் குடும்பத்தில் எந்த விதத்தையும் குற்றங்கள் குறைகள் சொல்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. குடும்பத்தில் சுபகாரியங்கள் செய்வதற்கும் சுப நிகழ்ச்சி செய்வதற்கும் வீடு மனை வாசல் வாங்குவதற்கும் வீடு மனை வாசல் கட்டுவதற்கும் குடிபெயர்த்துக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்கு செய்யறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டங்கள். தொழில் வளர்ச்சி, தொழில் மூலியமாக லாபங்கள், அதிக சொத்து சேர்க்கை, வீடு மனை வாசல் வாங்குவது, வீடு மனை வாசல் கட்டுவது, இது மாதிரி சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் உருவாகும். திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகளும், குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர் உருவாகிறதுக்கும், தொழில் மூலியமா லாபங்கள் பெறத்துக்கான ஒரு உன்னதமான காலகட்டமாக இருக்கு. எந்த அளவுக்கு நீங்க முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டமாக உருவாகும். முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம். கிரக நிலைகளை பற்றி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேச ராசியில செவ்வாய் வீட்டில் எந்த ஒரு கிரகங்களும் கிடையாது. ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவானுடைய வீட்டில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் நட்பில் இருக்கிறாரு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா புதன் பகவானுடைய வீடான மிதுன ராசியில பார்த்தீங்கன்னா பிறக்கும்போது சந்திரன் நட்புல இருக்கிறாரு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சந்திர பகவானுடைய வீடான பார்க்கும்போது கடக ராசியில பார்க்கும்போது இன்னைக்கு சூரியன் பகையா இருக்கிறாரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய வீட்டில் பார்க்கும்போது பகவானுடைய வீடான இன்னைக்கு சிம்ம ராசியில் பார்க்கும்போது இன்னைக்கு புதன் பகவானும் சுக்கிர பகவானும் பகையா இருக்கிறாரு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு புதன் பகவானுடைய வீடான இன்னைக்கு பார்க்கும்போது கன்னி ராசியில் கேது பகவான் நட்பில் இருக்கிறாரு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சுக்கிர பகவானுடைய வீடான துலா ராசியிலேயோ இல்லை அடுத்தது செவ்வாய் பகவானுடைய வீடான அதாவது விருச்சிக ராசியிலேயோ, அதன் பிறகு குரு பகவானுடைய வீடான தனுசு ராசியிலேயோ, அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சனி பகவானுடைய வீடான இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மகர ராசியிலேயோ இந்த 4 வீட்டில் எந்த ஒரு கிரகம் இல்லைங்க. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கும்ப ராசியில சனியுடைய வீட்டில் சனியே ஒரு ஆட்சியா இருக்கிறாரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ராகு பகவான் மீன ராசியில நட்பா இருக்கிறாரு.
இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகத்தினுடைய அமைப்பு. அப்படி இருக்கும்போது இந்த மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த தேதியில பயிற்சி ஆகிறாரு அப்படி பார்த்தீங்கன்னா 20 கட்டன்றது பார்க்கும்போது 17ஆம் தேதி, முதல்ல 17ஆம் தேதி இன்னைக்கு சூரிய பகவான் என்ன பண்றாருன்னா கடக ராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு தன் சொந்த வீட்டுக்கு அவர் ஆட்சியா போய் உட்கார்றாரு. அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி. அதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி இன்னைக்கு பார்க்கும்போது சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் அடுத்தது என்ன பண்றாருன்னா கன்னி ராசிக்கு போயிட்டு இன்னைக்கு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா 22ஆம் தேதி வக்கரம் அடைகிறாரு, நட்புல உக்காராரு. அதாவதுன்றது சிம்ம ராசியில இருந்து கடக ராசிக்கு வராரு, கடக ராசிக்கு வக்கரம் அடைகிறாரு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா 25ஆம் தேதின்றது பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சுக்கிர பகவான் அதாவது சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு வராரு. அப்படி வரும்போது நீச்சமாயி வராரு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா 26ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் இன்னைக்கு ரிஷப ராசியில பார்க்கும்போது சுக்கிரன் வீட்டில் குருவோட சேர்க்கையே இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான், குரு மங்கள யோகத்தோட இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அதாவதுன்றது மிதுன ராசிக்கு புதன் வீட்டுக்கு வராரு. அப்படி வரக்கூடிய இந்த ஒரு தருணத்துல பார்த்தீங்க அப்படின்னா 12வது ராசியான மீன ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மீன ராசிக்கு பார்க்கும்போது அதிபதி குரு பகவான். அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. 3ஆம் இடம்ன்றது சகோதர ஸ்தானம், தைரிய ஸ்தானத்துல இருக்கிறாரு. செவ்வாயோட குருமங்கள யோகத்தோட இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு ஏன்னா உங்க ராசிக்கு அதிபதியே தைரியஸ்தானத்துல இருக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு கடந்த காலத்தை விட இந்த ஒரு மாதம் உங்களுக்கு நிறைய ஒரு புத்துணர்ச்சியோட உங்களுக்கு நீங்க செயல்படுவீங்க. நம்ம எவ்வளவு கடன் இருந்தாலும் கட்டிடலாம், நம்ம பிள்ளைங்களுக்கு சரியான முறையில் படிப்பு கொடுத்துடலாம், நம்ம மனைவிக்கு தாய் தந்தைக்கு நல்ல ஹெல்த்தி விஷயம் நல்லா பார்த்துக்கலாம், மொத்தத்தில் நம்ம கடனை கட்டி ஒரு வீடு வாசல் கட்டி நல்லா உக்காந்துடலாம். அந்த உடைய மன தைரியம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல சகோதர ஸ்தானத்தில் தைரிய ஸ்தானத்தில் உங்களுக்கு குரு இருக்கிறதுனால உங்கள் ராசிக்கு அதிபதி உங்களுக்கு நல்லா இருக்கும். அது குருமங்கள யோகத்தோடு இருக்கிறதுனால ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புத்திர செல்வங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா புத்திர செல்வங்கள் உங்க ராசிக்கு அதிபதி 5ஆம் இடத்துக்கு அதிபதி கடக ராசிக்கு அதிபதி சந்திரன், நவகிரகத்திலேயே தேவதை. பொதுவா ஒரு ஜாதகத்திலேயே நவகிரகங்கள் இருக்கு அப்படின்னா அந்த நவகிரகத்திலே தேவதை யாருன்னா சந்திரன். கோச்சாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் பிறக்கும் போது 4ஆம் இடத்துல இருக்கிறாரு சந்திர பகவான். அப்படி இருக்கும்போது புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி உங்களுக்கு 4ல் இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் சுய ஜாதகம் ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க. ஏன்னா புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி 5ஆம் இடம், அந்த 5ஆம் இடத்துல ராகு கேது இருந்தால் கடுமையான புத்திர தோஷம், அதே குரு சனி இருந்தால் தாமதமாகும். அப்போ உங்கள் 5ஆம் இடத்துல நல்லா இருக்கிறாருன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்கள் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதே மாதிரி திருமணஸ்தானம் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு பார்க்கும்போது 1 2 3 4 5 6 7 குடையவன் அதிபதி புதன் பகவான். இப்போ 7ஆம் இடத்துக்கு உங்களுக்கு கலஸ்தரஸ்தானத்துக்கு மாங்கலிஸ்தானத்துக்கு அதிபதி பார்த்தீங்க அப்படின்னா அதிபதி புதன் பகவான் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு எத்தனாம் இடத்துல இருக்கிறாருன்னா 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி இப்போ 6ஆம் இடத்துல இருந்து திருமண கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டன்றது 6ஆம் இடத்துல இருந்து இப்போ வக்கர நிலை அடைஞ்சு, ஏன்னா இந்த 22ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அப்படி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா 22ஆம் தேதி வக்கரன் அடைஞ்சு நட்புக்கு வராரு. அப்படி வரும்போது நிச்சயமா உங்களுக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்க சுய ஜாதகத்தில், ஏன்னா ஒரு மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் 8ஆம் இடம் நல்லா இருக்கணும். அந்த 7 8ல் சனி சுக்கிரன் இது 2ல் ஏதாவது ஒன்று இருந்தால் தாரதோஷம். இப்போ நிறைய கோயிலெல்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த வாழை மரம் வச்சு சாங்கி கழிச்சு தாலி கட்டிட்டு வெட்டிட்டு கல்யாணம் பண்ணுவாங்க. அந்த தோஷம் தான் தாரதோஷம். அது உங்க ஜாதகத்தில் லக்னாதிபதிக்கு 7 8ல் சனி சுக்கிரன் இருந்தால் தாரதோஷம், அதனால திருமண தடையாகலாம். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நாகதோஷம் இருந்தால் திருமண தடையாகும். லக்னத்துக்கு 1 2ல் இருந்தால் 7 8ல் ராகு கேது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா 1ல் இருந்தால் 7 இருக்கும், 2ல் இருந்தால் 8ல் இருக்கும். அப்போ ராகு கேது இருந்தாலும் திருமண தடையாக இருக்கும். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் தோஷம். இப்போ 2 4 7 8 12ல் செவ்வாய் இருந்தால் கூட செவ்வாய் தோஷம், அதனால கூட திருமண தடையாக இருக்கும்.
பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு திருமணம் அப்படின்றது 30 வயசு வரைக்கும் தோஷம் இருந்தால் பாதிக்கும். அப்போ 30 வயசு தாண்டிட்டா தோஷத்துக்கு உயிர் கிடையாது. அப்போ அதே மாதிரி வந்து திருமணம் ஆயிடுச்சுனாலும் தோஷத்துக்கு உயிர் கிடையாது. அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாய் தோஷமோ தார தோஷமோ புத்திர தோஷமோ இன்னைக்கு இருக்கா அப்படின்றத ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அப்போ உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கொடுப்பார். ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ மீன ராசிக்காரங்களுக்கு இப்போ நடக்கிறது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விரைச்சனி நடந்துட்டு இருக்குது. விரைச்சனி அப்படிங்கும்போது கண்டதும் தண்டம் பண்ணி கைப்பொருள் விரையம் பண்ணி பண்டவோர் நாட்டு விட்டு வனவாசம் போகாத கொடுமையாக சித்திரவதை அனுபவிக்கக்கூடிய நேரம் தான் இந்த நேரம். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 100% மீனராசிக்காரங்களுக்கு இப்போ 7.5 சனி கிட்டத்தட்ட சொல்லும். அப்படின்னா இன்னைக்கு கல்லோட அரிசி வாயில் போட்டுக்கிட்டு துப்புனா அரிசி போகுது, முழுங்கினா கல் போகுது, மெல்லனா பல்லு போகுது. வெளியில் சொன்னால் வெக்கைக்கேடு 10 பேர் தெரிஞ்ச அவமானம். ஏன்னா உங்களுடைய நேரம் வந்து பார்த்தீங்கன்னா எதை தொட்டாலுமே ஒரு தளங்கலான ஒரு நேரம் தான். அதனால உங்கள் சுய ஜாதகம் ஒரு தடவை பாருங்க. ஏன்னா உங்களோட பொது பலன் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ 7.5 சனி. 7.5 சனியில் வந்து இது ஒரு பாதகமான நேரமாக தவிர சாதகமான நேரம் கண்டிப்பாக இல்லை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோச்சார ரீதியாக இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 22ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்குது. இந்த ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு புதன் பகவான் வக்கர நிலை அடையும் போது கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி சூரியன் வந்து தன் சொந்த வீட்டில் போய் ஒரு ஆட்சியை உட்காரும் போது உங்களுக்கு நல்லது நடக்கும். சரிங்களா? அப்போ நீங்கள் இப்போதைக்கு பண்ண வேண்டியது என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அதாவது எள்ளும் சோறும் கலந்து காகத்துக்கு வைக்கிறது நல்லது. எச்சுப்படாத சாதம் காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிட்றது நல்லது. சனி பகவானுக்கு கருப்பு துணியில எல் தீபம் கட்டி விளக்கு போடுறது நல்லது. நவகிரகத்தை சுத்துறது நல்லது. நிறைய பேருக்கு நவகிரகம் எப்படி சுத்தணும் கூட தெரியறதில்ல. ஆனால் நவகிரகத்தை வந்து பார்த்தீங்கன்னா வலதுபுறம் 7 இடதுபுறம் 2 9 சுத்து சுத்துறது நல்லது. இது நான் ஏன் இடதுபுறமா 2 சுத்து சுத்துறேன்னா இப்போ நம்ம என்ன சொல்றோம், நவகிரகத்தை சுத்துறோம். நவகிரகத்தை சுத்துறோம்னா நவகிரகம் சுத்துற மாதிரி நம்ம சுத்தணும். அப்போ இந்த ராகு கேது வந்து பார்த்தீங்கன்னா நிழல் கிரகம், சாய கிரகம், வக்கர கிரகம். நிழல் கிரகம்னா ராகு கேதுக்கு வீடு கிடையாது. வக்கர கிரகம்னா அவர் முன்னாடி போகவே மாட்டார், அவர் பின்னாடி தான் சுற்றுவார். நிழல் கிரகம்னா யாரை வீட்டில் இருந்து யாரை பார்க்குறாரோ அவங்களுக்கு நல்லா இருப்பார். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ராசிக்கு வந்து கும்பராசியில் தான் ராகு இருக்கிறாரு. அப்போ ராகை போல கொடுப்பார் இல்லை, கேதி போல கெடுப்பார் இல்லை. அப்போ ராகு வந்து உங்கள் ஜென்மத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது பண்ணிகிட்டே இருப்பார். பொதுவாக ராகு கேதுடைய பார்வை காலம் 3, 7, 11. அப்போ என்ன பண்ணுறாரு, கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் வந்து 3ஆம் இடமா கடகராசியும் 7ஆம் இடமா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மேன ராசியும் 11ஆம் இடமா விருச்சிக ராசி பார்க்குறாரு. அப்படி பார்த்தா இன்னைக்கு மேன ராசியை கேது பார்க்குறாரு. ஆனால் திசா புத்தியில் வரும்போது கேது கெடுதல் பண்ணுவானே தவிர ஆனால் கோச்சாரத்தில் பார்வை வரும்போது கண்டிப்பாக நல்லது பண்ணுவார். அப்படி பார்த்தீங்கன்னா எப்படி தான் கூட்டி கழிச்சு பார்த்தாலும் இந்த மீன ராசிக்காரங்களுக்கு 100% ஒரு வெள்ளை சட்டையில் பட்ட ஒரு கரும்புள்ளி மாதிரி பாதிக்கிறது என்னன்னு பார்த்தா இந்த 7.5 சனி. அந்த 7.5 சனிலையும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது விரைய சனி, தொட்டதெல்லாம் நஷ்டம். மற்றவங்களுக்கு கொடுத்தாலும் வராது, ஜாமீன் போட்டாலும் கிடைக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அசையாத சொத்து பண்ணிக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது. வண்டி வாங்குறது, போர் போடுறது, கிணறு வெட்டுறது, ஜாமீன் போடுறது, வட்டிக்கு வாங்கி கொடுக்குறது, இது எல்லாமே உங்களுக்கு பாதகம்தான், சாதகமான நேரம் இல்லை. வீடு கட்டுறீங்களா, மண் வாங்குறீங்களா, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறீங்களா, இடம் வாங்கி கிரையம் பண்ணுறீங்களா, தாராளமாக பண்ணலாம். கையிலேயே காசு இல்லைனா கூட கடன்பட்டு பண்ணும்போது நமக்கு செலவானாலும் முதலிட மிச்சம். அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திருமண தடைகள் ஓரளவுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ஆடி மாதம், ஏன்னா இந்த ஆடி மாதன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆங்கிலத்துக்கு வந்து சொல்லணும்னா ஆகஸ்ட் 17 வரைக்கும், ஏன்னா 16ஓட முடிஞ்சு போச்சு. அப்போ 17ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஆவணி 1 பிறந்துடும். ஏன்னா மேக்சிமம் இந்த ஆடி மாதத்தில் எந்த சுப நிகழ்ச்சிகள் பண்ண மாட்டாங்க. வளகாப்பு பண்ண மாட்டாங்க, கல்யாணம் பேச மாட்டாங்க, நிச்சயதார்த்தம் பண்ண மாட்டாங்க, மெயினாக ஒரு சுப காரியங்கள் பண்ண மாட்டாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் 16 தேதி வரைக்கும் கொஞ்சம் நமக்கு தடையாக இருக்கும். 17 தேதிக்கு மேலே கண்டிப்பாக நமக்கு நல்லா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கட்டன்றது வந்து ஆகஸ்ட் மாதம் 17 தேதிக்கு மேலே உங்களோட தொழில் கண்டிப்பாக கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்களோட குடுக்குருவாங்கள் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். குடும்பத்துக்குள்ளார கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் போராட்டமாக தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா தாய் தந்தைகளுக்குள்ளார சின்ன சின்ன சலுப்பு சலனைகள் வரும். அதே மாதிரி ஜாதகரும் தந்தையும் ஒரு வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், குடிக்கிற கஞ்சிக்கு கூட ஒரு பஞ்சமான நேரம் தான். ஏன்னா இன்றைக்கி இது விரையச்சனி. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ரூபத்தில் காசு பண நஷ்டம், நகை நட்டு கொண்டு போய் விற்கலாமா, அடமான விற்கலாம், மொத்தத்தில் தொழில் துறையிலிருந்து எல்லாமே லாக் ஆகிடும்.
இடம் மாறி இருக்கிறவங்க, வெளிநாடு போனவங்க, ஊருட்டு மாறி இருக்கிறவங்க, பூர்வீகத்தை மாறி இருக்கிறவங்க கண்டிப்பாக சொல்கிறேன் நல்லா இருப்பீங்க. அப்போ பூர்வீகத்தில் இருக்கிறவங்க எந்த காரணத்தை கொண்டு கஷ்டம்தான். முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் சுயஜாதகம் பாருங்கள், இடம் மாறி உக்காருங்க, சனி பகவானுக்கு உண்டான பரிகாரங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன் நல்லாயிருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படி பார்த்தோன்னா, உங்களுக்கு சனி பிடிச்சிருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் திருநள்ளாறு போயிட்டு வாங்க, திருப்பம் கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி இந்த ஆடி மாதம் ஒரு குலதெய்வத்துக்கு உகந்தது, அம்மனுக்கு உகந்த மாதம். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதன்றது ஆங்கிலத்துக்கு சொல்லும் அப்படின்னா இந்த ஆகஸ்ட் 16 தேதி வரைக்கும் இருக்கிறதுனால குலதெய்வத்தை கும்பிட்றதுக்கு உகந்த நேரம். கண்டிப்பாக கும்பிடுங்க, நல்ல மாற்றம் நடக்கும். சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஜோதிட நேர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது தவிர உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னோட காணொலி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசில் இருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.